பிளாக் ஹோல் அதாவது கருந்துளை அப்படின்னா என்ன? பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது? இதுல எத்தனை வகைகள் காணப்படுது? ஒரு பிளாக் ஹோலால பூமியை விழுங்க முடியுமா? அல்லது மனிதர்கள் பிளாக் ஹோலுக்கு உள்ளாடி விழுந்தா என்னாகும்? ஒரு பிளாக் ஹோலோட அழிவு எப்படி இருக்கும்? இப்படின்னு பிளாக் ஹோல் பத்தின அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ பட்டனான லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க. பிளாக் ஹோல் என்கிறது விண்வெளியில நீர் சுழல்கள் மாதிரி காணப்படுற ஒரு பகுதி. சின்ன இடத்துல மேட்டர் அழுத்தப்படும் போது அங்க ஈர்ப்பு விசை ரொம்பவே வலுவா இருக்கும். இது பொதுவா ஒரு நட்சத்திரம் இறக்கும் போது நடக்கலாம். அதாவது ஒரு நட்சத்திரம் இறக்கும் போது தெர்மோஃபியூஷன் அதாவது அணுக்கருவு இணைவு ப்ராசஸ் மூலமா பிளாக் ஹோல்ஸ் உருவாகுது. ஒரு நட்சத்திரத்துல அதிக அளவு ஹைட்ரஜன் இருக்கும். 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து ஒரு ஹீலியம் அணுவா வெளியே வரும். அப்படி ஹீலியம் வெளியே வரப்பதான் அதிக அளவு வெப்பமும் வெளிச்சமும் உருவாகும். ஒரு கட்டத்துல ஹைட்ரஜன் ஃபுல்லா வெளியேறி ஹீலியம் மட்டும் இருக்கும். 3 ஹீலியம் அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து கார்பன் உருவாக ஆரம்பிக்கும். கார்பன் வெளியே வரப்ப அந்த நட்சத்திரம் ஒரு சிவப்பு சூப்பர் ஸ்டாராக மாறும். அதாவது அந்த நட்சத்திரத்தோட அளவு அதிகரிக்கும். இந்த நட்சத்திரத்தோட கருவும் வளர்ந்துகிட்டே போகும். ஒரு கட்டத்துல தெர்மல் ஃபியூஷன் நிக்கிறப்போ அந்த நட்சத்திரத்தோட மற்ற பகுதிகள் வெளிப்புறமா வெடிக்கும். அதோட மைய பகுதி மட்டும் உட்புறமா தகர்ந்து போகும். இப்படி அந்த கரு அதோட சொந்த ஈர்ப்பு விசையால உட்புறமா கொலாப்ஸ் ஆகி ஒரு நியூட்ரான் ஸ்டார் அல்லது ஒரு பிளாக் ஹோலா உருமாறிடும். அந்த கருவோட அளவு ரொம்ப பெருசா இருந்தா அது பிளாக் ஹோலாகவும், கொஞ்சம் சின்னதா இருந்தா நியூட்ரான் ஸ்டாராகவும் மாறும். கருந்துளைகள் பெருசாகவோ அல்லது சிறுசாகவோ இருக்கலாம். சின்ன கருந்துளைகள் ஒரு அணு அளவு சின்னதா கூட இருக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற ஸ்டெல்லார் வகை பிளாக் ஹோல்ஸோட நிறை நம்ம சூரியனோட நிறையை விட 20 மடங்கு அதிகமா இருக்கும். அதே நேரம் சூப்பர் மேசிவ் வகை பிளாக் ஹோலோட நிறை நம்ம சூரியனை விட 10 லட்சம் மடங்கு அதிகமா கூட இருக்கலாம். நம்ம மில்கி வே கேலக்சிக்கு நடுவுல இருக்கிற சகிட்டேரியஸ் ஏ என்கிறது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இப்படி வலுவான ஈர்ப்பு விசை எல்லா ஒளியையும் அதோட நடுப்பகுதிக்கு இருக்கிறதால பிளாக் ஹோல்ஸையே பார்க்க முடியாது. அப்புறம் அதை எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட ஈர்ப்பு விசையை சுத்தி இருக்கிற நட்சத்திரங்கள் அண்ட் வாயுக்கள் எப்படி பாதிக்குது என்கிறத நம்மளால பார்க்க முடியும். விண்வெளியில நட்சத்திரம் ஒரு இடத்தை சுற்றி வர மாதிரி இருந்தா அதோட நகர்வை வச்சு அது ஒரு பிளாக் ஹோலை சுத்தி வருதா என்கிறத தீர்மானிக்கிறாங்க. சரி, இவ்வளவு சக்திகள் கொண்ட ஒரு பிளாக் ஹோலால நம்ம பூமியை அழிக்க முடியுமா? விண்மீன்கள், நிலவுகள், கோள்கள் எல்லாத்தையும் முழுங்க கருந்துளைகள் விண்வெளியில சுத்தி வர்றது கிடையாது. அதே மாதிரி பூமி போய் விழுற அளவுக்கு எந்த பிளாக் ஹோலும் நம்ம சூரிய குடும்பத்துல பக்கத்துல கூட கிடையாது. சூரியனுக்கு இணையான நிறை கொண்ட ஒரு கருந்துளை நம்ம சூரியனோட இடத்தை பிடிச்சா கூட பூமி அதுக்குள்ள இழுக்கப்படாது. இதற்கு காரணம் சூரியனோட நிறை கொண்ட ஒரு பிளாக் ஹோல் சூரியனோட ஈர்ப்பு விசையை தான் பெற்றிருக்கும். பூமியும் மற்ற கிரகங்களும் இப்போ சூரியனை சுற்றி வர்றது மாதிரி அந்த பிளாக் ஹோலை சுற்றி வரும். சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். நாம பிளாக் ஹோலுக்கு உள்ளாடி விழுந்தா என்ன ஆகும்? பிளாக் ஹோல்ல ஈவன் ஹொரிசோன் அப்படின்னு ஒரு எல்லை இருக்கு. இந்த எல்லைக்கு வெளியே இருக்கிறவரை நமக்கு பிரச்சனைகள் இல்ல. ஆனா இந்த எல்லையை தாண்டிட்டோம்னா நாம இல்ல ஒரு நட்சத்திரமோ ஒளி கூட வெளியே வர முடியாது. பிளாக் ஹோலுக்கு உள்ளாடி நாம பூமியில ஃபீல் பண்றதை விட லட்சக்கணக்கு அதிக மடங்குல ஈர்ப்பு விசையை உணர முடியும். பிளாக் ஹோலுக்கு உள்ளாடி நாம போக போக நம்முடைய அகலத்துல சுருக்கமும் நீளத்துல நீட்டிப்பும் ஏற்படும். நம்முடைய தலைக்கும் காலுக்கும் இடையில இருக்கிற ஈர்ப்பு விசை நம்முடைய உடம்ப நூடுல்ஸ் மாதிரி இருக்கிடுமாம். அதாவது ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோலோட மையத்தை நெருங்கும் போது கண்டிப்பா மரணம் ஏற்படும். பிரபஞ்சத்துல அனைத்திற்குமே ஒரு முடிவு இருக்கிறது மாதிரி பிளாக் ஹோல்ஸுக்கும் முடிவு உண்டு. பிளாக் ஹோல்ஸ் அவைகளோட ஈர்ப்பு விசைக்கு உட்பட்ட பொருட்களை உள்வாங்கி பெருசாகி கொண்டே போகும். அது உள்வாங்க எந்த பொருளும் இல்லாம போகும்போது அதோட நிறை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அதற்கு உள்ளாடி காணப்படுற ஆற்றல் எல்லாமே வெளியாகி அது பயங்கரமா வெடிச்சு சிதற ஆரம்பிக்கும். இது நடக்க கோடிக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் கண்டிப்பா இந்த நிகழ்வு நடைபெறும். இதே மாதிரி அடுத்ததா எந்த டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.